வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல 10th ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 8th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது 9th லெசன். 10th ஹிஸ்ட்ரியில் 9th லெசன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான இந்தியாவில் நடந்த கிளர்ச்சிகள்னு ஒரு லெசன் பார்த்துருப்போம். அதில் வந்து ஆல் ஓவர் இந்தியா முழுக்க விடுதலைக்காக, அப்ப வந்து விடுதலைக்காக அந்த நடந்த போராட்டங்கள் கிடையாது. அங்கங்க நடந்த கிளர்ச்சிகள் அந்த லெசன்ல பார்த்திருப்போம். முண்டா கிளர்ச்சி, இனத்தை சேர்ந்தவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, பழங்குடியினர்கள் எப்படி கிளர்ச்சி பண்ணாங்க, 1857க்கு புரட்சி எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, விடுதலைக்காக மெயினா சுதந்திரம் வேணும், நாட்டோட விடுதலைக்காக மட்டும், அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும் என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். அதுக்காக நிறைய இயக்கங்கள் உருவாயிருக்கும். ஒரு அமைப்பு உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த அமைப்பு வந்து ஆளுகளை ஒண்ணு சேர்த்து ஒரு போராட்டத்தவோ, ஒரு உண்ணாவிரதத்தையோ, ஒரு புரட்சியவோ கிரியேட் பண்ண முடியும். அப்படிதானே? தனியா ஒரு ஆள் வந்து டக்குன்னு நான் விடுதலை போராட்டம் பண்றேன்னு பண்ண முடியாது. அப்ப அமைப்புகள் உருவாக ஆரம்பிக்குது. அந்த அமைப்புகள்ல இருந்து ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்றாங்கன்னா, எதிர்ப்புகள விடுதலை சம்பந்தமா பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து அவங்க எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு போராட்டமா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இததான் எனக்கு பார்க்க போறோம். எப்படி வந்து விடுதலை வாங்கணும். வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சும்மா தன்னாட்சி குடுங்க, எங்களுக்கு செஞ்சு குடுங்க, அதை செஞ்சு குடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? எப்ப இருந்து இவங்களுக்கு சுதந்திரம் வேணும், விடுதலை வாங்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சு, எதனால வந்துச்சு, அதை எப்படி இவங்க தமிழ்நாட்டுல கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு தான் முன்னோடி. காலனி ஆட்சின்னா அவங்க பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சிய எதிர்த்ததுல முன்னோடியா இருந்தது தமிழ்நாடு தான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், வேலு நாச்சியார் தான் முதல்ல பிரிட்டிஷ் எதிர்த்தாங்க, பூலித்தேவன் எதிர்த்தாரு, பெண்கள்ல வேலு நாச்சியார் எதிர்த்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி தமிழ்நாடு தான் முதல்ல அவங்களை எதிர்த்து போராடுற ஒரு முன்னோடியா இருந்தது, தைரியம் இருந்தது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1857 புரட்சி பெரிய புரட்சியா இருந்தா கூட, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து இத்தனை பேரை பிரிட்டிஷ்காரங்களை நினைச்சா கொல்ல முடியும் அப்படின்னு காட்டினது 1806ல நடந்த வேலூர் புரட்சி தான். அப்போ அந்த இந்தியா முழுக்க எல்லாத்துக்குமே தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடியா இருந்திருக்கு. பாருங்க, முதல்ல சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாகுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. முதல்ல உருவான ஒரு பெரிய அமைப்புன்னு சொல்லலாம், சென்னை வாசிகள் சங்கம். இது தென்னிந்தியாவின் முதன்மையான அமைப்பு. 1852 கஜுலு லட்சுமி நரசு ஸ்ரீனிவாசனார், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. இந்த வருஷம் முக்கியம், 1852ன்றது முக்கியம். வணிகர்களே அதிகம் இருந்தனர், இந்த பாயிண்ட்டும் முக்கியம். இந்த சென்னைவாசிகள் சங்கத்துல பிசினஸ் மேன் இருப்பாங்க இல்லையா, இவங்க தான் அதிகமா இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பு மாதிரி உருவாகுது. இவங்க மூலமா தான், இந்த சென்னைவாசிகள் சங்கத்தோட மூலமா தான் சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற ஆணையத்தை வந்து எதிர்த்து இவங்க வந்து சட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது காலனி ஆதிக்கத்துல வந்து சித்திரவதை ஆணையம் இருந்துச்சு. ஒரு இதுல தப்பு பண்ணா அவங்கள கூட்டிட்டு போய் ரொம்ப மோசமா சித்திரவதை பண்றது. இந்த சங்கத்தோட முயற்சியால மட்டும்தான் இந்த சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. இந்த சட்டம் வந்து ஒழிச்சதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இவங்க தான். அடுத்தது, கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்தியதால் 1862 பின் அமைப்பு வந்து, அதாவது சாரி, இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க இப்படி கனெக்ட் பண்ணிடாதீங்க. எதுக்காக இந்த சித்திரவதை பண்ணாங்கன்னா, இந்த கட்டாயமா வரி வசூல் பண்றது, மக்களை வந்து சித்திரவதை பண்ணி கட்டாய வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு சித்திரவதை ஆணையம்டே ஒரு இது வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ். இந்த மாதிரி வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு. அதை வந்து ஒழிச்சது இவங்க தான். ஆனா 52ல ஆரம்பிச்சது, 62லயே இது கொஞ்சம் டவுன் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா இது ஃபேமஸ் இல்லாம ஆகி என்ன ஆயிரும்னா, அதுக்கப்புறம் அது 1855ல எல்லாம் இந்த காங்கிரஸ் அமைப்பு வந்துரும் இல்லையா. ஆக்டேவியன் ஹியூம் வந்து ஆரம்பிச்சிருவார்ல, INM. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாம் வந்து அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிரும். 52ல ஆரம்பிச்சு 62ல முடிஞ்சிரும். இதை வச்சுவோம், இவ்வளவுதான். இது வந்து முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தென்னிந்தியாவுல.
சென்னையில மட்டும் இல்ல, தென்னிந்தியாவிலே. 52ல கஜுலு நரசும் சீனிவாசனும் ஆரம்பிக்கிறாங்க. வணிகர்கள் அதிகமா இருந்தாங்க. அப்பல்லாம் நிலவரி, கட்டாய வரி வசூலுக்காக சித்திரவதை ஆணையம்னு ஒண்ணு இருந்துச்சு. அத வந்து போராடி ஒழிச்சது இவங்க தான். 62ல முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ஹிந்து சுதேசமித்திரன். இது எப்படி உருவாச்சு? பாருங்க, டி. முத்துசாமி அப்படிங்கிற ஒருத்தர முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா நியமிக்கிறாங்க. எப்ப? 1877ல. டி. முத்துசாமி அப்படிங்கிற தமிழ்நாட்ட சேர்ந்த ஒருத்தர் இந்தியன். ஓகேவா? அவர் தமிழ்நாடுன்றத விட இந்தியன். சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா நியமிக்கிறாங்க. 1877ல. நியமிச்சா மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா, பத்திரிகைகள்லயும், பேப்பர்கள்லயும் எப்படி இந்த மாதிரி ஒருத்தர போடலாம்ன்னு சொல்லி பயங்கரமா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் புரியல. ஏன் இத வந்து இவ்ளோ விமர்சிக்கிறாங்க இந்த பத்திரிகைகள் அப்படின்னு அவங்க நினைக்கும்போது தான் தெரியுது. பத்திரிகைகள் எல்லாமே பிரிட்டிஷோடது. அவங்க வந்து வச்சிருக்க பத்திரிகை அவங்களுக்கு வந்து பிடிக்கல இது. எப்படி வந்து ஒரு இந்தியர வந்து நீதிபதியா போடலாம்? ஏன்னா, நம்மள கேள்வி கேட்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கான்ற மாதிரி. அப்போதான் இவங்களுக்கு உரைக்குது, நம்மளுக்குன்னு பத்திரிகைகள் இருக்கணும். நம்மளோட கருத்துக்கள சுதந்திரமா வெளிய சொல்றதுக்கும், நம்ம மக்களுக்கு நம்ம நினைக்கிறத சொல்றதுக்கும், கருத்து பரிமாறுறதுக்கு பத்திரிக்கை வேணும்ன்ற எண்ணமே அப்பதான் வருது. ஒரு இந்தியன் நல்லா உடனே ஒரு இந்தியர் நல்ல ஒரு பதவிக்கு வந்த உடனே பிடிக்கல பார்த்தீங்களா அவங்களுக்கு. அப்போதான் தோணுது, இவங்க நம்மளுக்குன்னு பத்திரிகைகள உருவாக்கணும். முதல்ல ஜி. சுப்பிரமணியம் மற்றும் வீரராகவாச்சாரி. நீங்க சுப்பிரமணியன்னா பாரதியார்ன்னு நினைச்சிடாதீங்க. அவரு கிடையாது. இவர் ஜி. சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் வீரராகவாச்சாரியாரும் சேர்ந்து தான் 1878 பாருங்க 77ல தான் இந்த டி. முத்துசாமி பதவிக்கு வந்தது. அடுத்த வருஷமே ஹிந்து அப்படிங்கிற செய்தி பத்திரிகைய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜி. சுப்பிரமணியம்ன்றவரு தனியா 1897ல 91ல சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தேசிய பருவ இதழ். பருவ இதழ்னா சீசனுக்கு மட்டும் வரும். ஓகேவா? சீசன் மேகசின் மாதிரி வரும். அடுத்து 1899ல இந்த பருவ இதழ நாளிதழாவே மாத்திட்டாங்க. சுதேசமித்திரன்றத டெய்லி நியூஸ் பேப்பராவே மாத்துறாரு. இது மட்டும் இல்லாம உள்நாட்டு பத்திரிகைகள் அப்படிங்கிறதுல நிறைய பத்திரிகைகள் அடுத்து உருவாக ஆரம்பிச்சுச்சு. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா. இது எல்லாமே உள்நாட்டு பத்திரிகைகளா உருவாச்சு. அப்ப இப்படி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வாட்டி கேட்டாங்க. இந்த சுதேசமித்திரன், ஹிந்து எல்லாம் உருவாக காரணம் என்ன அப்படின்னு. டி. முத்துசாமி அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா ஆனது பிரிட்டிஷுக்கு பிடிக்காம விமர்சிச்சதுனால. ஓகே. அடுத்தது சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபையும் ஒரு பெரிய சபை தான். ஆனா ஆரம்பிச்சு ஒரு வருஷத்திலே அது வந்து இது என்ன ஆயிரும்னா காங்கிரஸோட இணைஞ்சிரும். இந்திய தேசிய காங்கிரஸோட. பாருங்க, சென்னை மகாஜன சபை ஆக்சுவலா தெளிவான நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட முதல் அமைப்புன்னு கேட்டா இந்த சென்னை மகாஜன சபையை தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சென்னை வாசிகர் சங்கம் கூட பெருசா அவங்களுக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆரம்பிக்கல. ஜஸ்ட் டக்குன்னு ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான் அது. ஆனா தெளிவான விளக்கத்தோட தெளிவான நோக்கங்களோட இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணி ஆரம்பிச்ச அமைப்புனா சென்னை மகாஜன சபை. 1884 மே 16 ஆரம்பிச்சது வந்து வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா மற்றும் சிலர். இவங்க எல்லாம் சேர்ந்து இதுல மெயினா வந்து வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா 3 பேர் இருந்தாங்க. முதல்ல இதுல தலைவரா யாருன்னா இந்த ரங்கையா தலைவராகவும் அனந்தாச்சார்லு வந்து செயலாளராகவும் இதுல பதவியேத்து இந்த அமைப்பை வந்து கொண்டு போறாங்க. இவங்க என்னென்னலாம் வலியுறுத்தினாங்க இவங்க இருந்த பீரியட்ல? இப்ப ஒரு அமைப்புன்னு இருந்தா அவங்க ஏதாவது நல்லது செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி இவங்க பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். இப்ப நாட்டுக்கான குடிமை பணி, இப்ப சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்றோம் இல்லையா? இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்னா, அப்போ இங்கிலாந்துலயும் நடக்கும், இங்க இந்தியாவிலயும் நடக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு மாதிரியும், அங்க ஒரு மாதிரியும் நடந்துட்டு இருந்துச்சு. இத வந்து இவங்க அப்படி நடத்தக்கூடாது. 2 இடத்துலயும் ஒரே மாதிரி, ஒரே நேரத்துல நடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து அதே மாதிரி லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது. லண்டன்ல உட்காந்துக்கிட்டு நீ இந்தியாவை பத்தி நீ என்ன டிஸ்கஸ் பண்றது? இங்க கவுன்சில் ஆரம்பி. எதா இருந்தாலும் இந்தியர்களை சேர்த்து வச்சு இந்தியாவிலயும் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா?
அவங்களையும் கேட்டு நீ டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி லண்டன்ல இருக்க இந்தியன் கவுன்சிலை வந்து மூட வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து வரிகளை குறைப்பது. ரொம்ப அந்த வரி இந்த வரின்னு போட்டு மக்களை கஷ்டப்படுத்துனாங்க இல்லையா, அதை குறைக்கணும். இதெல்லாமே இந்த மகாஜன சபை செஞ்ச சாதனைகள்னு சொல்லலாம். அடுத்து 84ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 84ல அடையாறுல மிதவாத கூட்டம், அதாவது அடையாறு பிரம்மஞான சபை கூட்டம் ஒரு கூட்டம் நடக்குது. இதுல வந்து தாதாபாய் நௌரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, சென்னையில இருந்து ஜி சுப்பிரமணியம், ரங்கையா, அனந்தாச்சார்லு இவங்க எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும் போதுதான் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரோட கொள்கையும் கருத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அறக்கூட்டங்கள் நடத்துவது, பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் உரையாடுவது, இப்படிதான் இருந்துச்சு இவங்களுக்கு. அமைதியா வந்து கூட்டம் நடத்துறது. இவங்களோட கொள்கையே இப்படிதான். ஈவன் பின்னாடி வந்து தேசிய காங்கிரஸ் கூட்டம் கூட அப்படிதான் இருந்துச்சு. அமைதியான வழியில கூட்டம் நடத்துவாங்க. அப்படி இங்கிலீஷ்லயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க எல்லா விஷயத்தையும். இப்ப இது வந்து சாதாரண மக்களுக்கு போய் பெருசா ரீச் ஆகல. அடுத்தது தமிழ்நாட்டுல மிதவாதிகளா இருந்தவங்க யாராரு அப்படின்னா, வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமன், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியன். ஜி. சுப்பிரமணியம் வேற, எஸ். சுப்பிரமணியம் வேற. நீங்க வந்து இவர் வேற இவர் வேறன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ இது ஜியா இது எஸ்ஸாண்டு. ஆப்ஷன்ல இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஜி சுப்பிரமணியமா எஸ் சுப்பிரமணியமான்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க எல்லா சுப்பிரமணியம் ஒண்ணுதான் வச்சு படிங்க. அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இப்ப பாருங்க 1885ல இந்திய தேசிய காங்கிரஸை ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஏஓ ஹியூம் ஆரம்பிச்சு வச்சிடுறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 84 கூட்டத்துல இந்த அனந்தாச்சார்லு எல்லாம் போனாங்க இல்லையா, போனவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, சரி இப்படி 85ல பெருசா ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒண்ணு உருவாக்க போறோம் அப்படின்னவும், ஓகே எங்களோட கொள்கையும் அதுதான், அதை நீங்களே செய்யும்போது நாங்க உங்க கூடயே இணைஞ்சிடறோம்னு சொல்லிட்டு அந்த மகாஜன சபை வந்து என்ன செய்வாங்க, சென்னை மகாஜன சபை வந்து 85ல இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சிரும். அது வந்து டவுன் ஆகவோ இல்ல மறைஞ்சு போகவோ இல்லை, ஜஸ்ட் இதை விட பெரிய இயக்கம் ஒண்ணு உருவாகும் போது ரெண்டும் கொள்கைகள் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு போது ஒரே டீமா சேர்ந்துடுறாங்க. 85ல முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் நடக்குது. முதல் கூட்டம் நடந்தது பம்பாயில. அதுல கிட்டத்தட்ட 72 பேர் மொத்தம் கலந்துக்கிட்டாங்க. அதுல 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்களே இருந்தாங்க. மோஸ்ட்லி அப்படிதான், நம்ம சென்னையை சேர்ந்தவங்கன்னு நம்ம சொல்றோம். பட் என்னன்னா அப்ப இருந்ததே 3 மாகாணம் தான். சென்னை மாகாணம் சம்பந்தமா அப்ப 3ல ஒரு பங்கு பேர் கலந்துதானே இருப்பாங்க. இதுக்கு தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னா W.C. பானர்ஜி. இந்த இதுக்கு வந்து எது ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு தலைவர் வந்து W.C. பானர்ஜி. நடந்தது வந்து மும்பைல. 2வது கூட்டம் 86ல நடக்குது கொல்கத்தால. இதுக்கு தாதாபாய் நௌரோஜி தலைவரா இருக்காரு. 3வது கூட்டம் 87ல, அடுத்தடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசியில நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். 3வது கூட்டம் சென்னையில 1000 விளக்கு பகுதியில நடந்துச்சு. இந்த 1000 விளக்கு பகுதியை தான் மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கீஸ் தோட்டம்னாலும் ஒண்ணுதான், 1000 விளக்குனாலும் ஒண்ணுதான் வச்சுக்கோங்க. 3வது கூட்டத்துக்குலாம் பாருங்க எவ்வளவு கூட்டம் கூடிருச்சுன்னு. ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு வெறும் 72 பேரு, 3வது கூட்டத்துக்கு 607 பேர் கூடியிருக்காங்க. அதுல 362 பேர், பாதிக்கும் மேல சென்னையை சேர்ந்தவங்க தான் அதிகமா இருந்திருக்காங்க அதுல. ஏன்னா நடந்ததே சென்னையில இல்லையா, அப்ப ஆப்வியஸா வந்து கூட்டம் கூடத்தான் செய்யும். அப்ப இந்த இது ரொம்ப முக்கியம்ப்பா. எங்க இந்த 1885ல முதல் கூட்டம் நடந்துச்சு இல்லையா, நீங்க இந்திய தேசிய காங்கிரஸ் தெரியணும்னாலே இந்த மொத்த பாயிண்ட்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சு, யார் தலைமையில எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க. 2வது மீட்டிங் எல்லாமே பாருங்க ஜின்னு முடியும். பானர்ஜி, நௌரோஜி. ஓ இது யாருன்னே போடலையா. ஆக்சுவலா 3வது கூட்டத்துக்கு வந்து தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி. பக்ருதீன் தியாப்ஜி தான் வந்து 3வது கூட்டத்துக்கு தலைவரா இருந்திருப்பாரு. ஜி, அதுவும் ஜின்னு தான் முடியும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் சென்னை மாகாணம். சென்னை மாகாணம் எதை சொன்னாங்க அப்படின்னா ஆந்திரா கடற்கரை மாவட்டங்கள், ஆந்திராவில் இருக்க ஒரு சில கடற்கரை மாவட்டம், ராயலசீமா அப்படிங்கிற பகுதி, கர்நாடகால பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா இது எல்லாமே, அப்புறம் கேரளால இருக்க மலபாரு, ஒடிசாவில் இருக்க
கஞ்சம் அப்படிங்கிற ஒரு சில பகுதி. இதெல்லாம் சேர்ந்ததுதான் சென்னை மாகாணமா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சுதேசி இயக்கம். ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் நிறைய அதுல வரும். அதனால ஃபாஸ்டா பார்த்துடலாம். சுதேசி இயக்கம். சுதேசி அப்படின்னாலே சொந்த நாடு. சுதேசிக்கு எதிர்ப்பதம் என்னது? விதேசி. விதேசினா அந்நிய நாடுன்னு அர்த்தம். அதை நோட் பண்ணிக்கோங்க. சுதேசி, விதேசி. சுதேசினா சொந்த நாடு. சுதேசி இயக்கம்டா எல்லாமே சொந்த நாட்டுக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்றதுதான் இந்த இயக்கத்தோட தேவம். துணியா எடுத்துக்கிட்டா பருத்திக்கு மட்டும், கைத்தறி ஆடைகளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றது. எல்லா விஷயங்கள்லயும். ஏன் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களும் காலனிக்காரங்களும் இந்தியாவுக்குள்ள வந்ததே பிசினஸ் பண்ணதான். அந்த பிசினஸ்ல கைய வச்சு அவங்க டவுன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓடிடுவாங்க இல்லையா? அதனால அவங்க பொருள்களை எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இயக்கத்தோட முக்கியமான குறிக்கோள். அதுவும் மெயினா சுதேசி இயக்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா வங்கப் பிரிவினை. வங்கப் பிரிவினை ஹர்சன் பிரபு 1905ல வங்காளத்தை பிரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சுதேசி இயக்கமே ஆரம்பிப்பாங்க அந்த கோவத்துல. வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினர். இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் சுதேசி நிறுவனங்களை இந்த சுதேசி இயக்கத்தோட நோக்கம் என்னென்ன அப்படின்னா சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல். நம்ம இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் பிராண்டுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றது. அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல். தேசிய கல்வியை முன்னெடுத்தல். ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இவங்க தாய்மொழி கல்வியை இவங்க அறிமுகப்படுத்துறது. இந்த பிரிட்டிஷ் கல்வியெல்லாம் எதுக்குறது, ஆங்கில மொழி கல்வியெல்லாம் புறக்கணிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க. இந்த சுதேசி இயக்கமும் ஒரு முக்கியமான எதிர்ப்பு இயக்கம் தான். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் எதிர்வினை. தமிழ்நாட்டுல என்னென்ன எதிர்வினைகள்லாம் நடந்துச்சு பிரிட்டிஷை எதிர்த்து அப்படின்னா, பாரதியார் நிறைய நாட்டுப்பற்று பாடல்கள் மூலமா அவர் நேரடியா போய் உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டாரா, ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கிட்டாரான்னா அவர் அப்படி கலந்துக்கல. அவரவருக்கு என்ன முடியுமோ அந்த வகையில அதை பண்ணாங்க விடுதலை போராட்டத்தை. பாரதியார் என்ன பண்றாருன்னா நாட்டுப்பற்று பாடல்கள் மூலம் மக்களுக்கு அந்த உணர்ச்சியை தூண்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப காந்தி போய் பாட்டு பாட முடியுமா? பாரதியார் தான் அந்த உணர்வுகளை. ஒரு சில பேரு காந்தியோட ஸ்பீச்சையும், ஒரு சில பேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஸ்பீச், இந்த மாதிரி அவரவருக்கு யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க மூலமா விடுதலை போராட்டத்துக்குள்ள வர்றாங்க. ஒரு சில பேரு இந்த பாரதியார் மாதிரி நாட்டுப்பற்று பாடல்கள் மூலமா மக்களை தட்டி எழுப்புனாங்க. இது மட்டும் இல்லாம சுதேசமித்திரன்லயும் இந்தியாவிலையும் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தனால, இந்த 2 பத்திரிகையிலையும் வேலை பார்த்ததுனால சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்தார். அந்த பத்திரிகை மூலமா இந்த சுதேசி சொந்த நாடுன்ற கொள்கையை பரப்புரை செய்றாரு. தீவிர தேசியவாதிகள் யாராரு அப்படின்னா பிபின் சந்திரபால் மெயினான ஆளு. அவர் சென்னையில பேசுறாரு 1907ல. அவர் கொடுத்த ஸ்பீச் நிறைய இளைஞர்களை கவர்ந்ததுனால இந்த தேசியவாதத்துல எல்லாரும் போய் சேர ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வ.உ.சி. வ.உ.சி தூத்துக்குடியில இருந்து இலங்கை, அதாவது கொழும்புக்கு கப்பல் வர்றாரு. ஏன்னா அவங்களோட ஸ்டீம் என்ஜின் பயங்கரமா பிரிட்டிஷோடது போய்கிட்டு இருக்கும் ஃபேமஸா. அப்போ நம்மளால ஏன் கப்பல் வாங்கி விட முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணி வ.உ.சி ஆரம்பிச்சதுதான் இந்த கப்பல், தூத்துக்குடி ஸ்டீம் என்ஜின் நீராவி கப்பல். ஓகேவா? சுதேசி நீராவி கப்பல், சுதேசி ஸ்டீம் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பிச்சது எப்பன்னா 1906ல அக்டோபர் 16. இப்போ ஏன் இந்த டேட்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னா 1905 இதே அக்டோபர் 16ல தான் வங்க பிரிவினை நடந்திருக்கும். அதனால அந்த கோபத்துலதான் நாங்க இதை பண்றோம், நீங்க எங்களை பிரிச்சு விட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி அதே டேட்ல 1 இயர் ஆகும்போது, அடுத்த வருஷம் அதே டேட்ல 1 இயர் ஆகும்போது அவர் இதை ஆரம்பிச்சிருப்பாரு. 2 கப்பல்கள் வாங்கி விட்டுருப்பாரு. அந்த கப்பலோட பேரு இதுக்கு முன்னாடி அடிக்கடி கேட்டிருக்காங்க. காளியா லாவோ அப்படிங்கிறது தான் கப்பலோட பேர். காளியா லாவோ. இது ஒரு பக்கம் ஒரு புரட்சி. இது ஒரு விடுதலை புரட்சி தானே, போராட்டம் தானே. அடுத்தது திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலியில் நடந்த ஒரு விஷயங்கள். 1908ல கோரல் நூற்பாலை போராட்டம் நடந்துச்சு. இந்த நூற்பாலை போராட்டத்துக்கு வ.உ.சி தான் தலைமையை தாங்குறாரு. இந்த வ.உ.சி யாரு அப்படின்னா சுப்பிரமணிய சிவாவோட நெருங்கின நண்பர், பாரதியாரோட ஃப்ரெண்டு. சுப்பிரமணிய சிவாவும் பாரதியாரும் எப்பயுமே எப்ப வந்தாலும் வ.உ.சியும் பாரதியாரும் எப்ப வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
பிபின் விடுதலையை கொண்டாட பொதுக்கூட்டம் போடுறாங்க. பிபின் சந்திரபால் இருக்காரு இல்லையா, அவர் விடுதலையாகி வராரு. இவர் வந்து ஒரு தீவிர தேசியவாதி. அவர் விடுதலையானதை கொண்டாடுறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங்கை வந்து சிவாவும் வஉசியும் சேர்ந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா வந்து என்ன பண்ணிடுறாங்க, வஉசியையும் பாரதியாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது வஉசி மட்டும்தான் சிக்குவாரு. பாரதியார் என்ன பண்ணிடுவாரு, பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு ஓடிடுவார். அப்போ ஓடுனவர் தான் பாண்டிச்சேரிக்கு. இப்பயும் பாண்டிச்சேரியில பாரதியார் வீடு இருக்கு இல்லையா, நம்ம டூர் போனோம்னா நம்மளை சுத்தி காமிக்கலாம் விடுவாங்க. அப்ப இங்க இருந்து தப்பிச்சு போனவர் தான். வஉசி வந்து கைது செய்யப்பட்டு செக்கிலுக்க வச்சு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போயிருவாரு, நம்மளுக்கு தெரியும். பாண்டிச்சேரிக்கு போன பாரதியார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருந்து பத்திரிகைகளை வெளியிட ஆரம்பிப்பாங்க. பாருங்க, பாரதி பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிருவாரு. இவரை ஃபாலோ பண்ணியேவும், பாரதி போனதை ஃபாலோ பண்ணி தான் அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியம் இவங்களும் பாண்டிச்சேரிக்கு ஓடிடுவாங்க. இப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த மாதிரி புரட்சிவாதம் பண்ணி யாரெல்லாம் போலீஸ் தேடுதோ அவங்க புறம் பாண்டிச்சேரிக்கு ஓடி போடுறது. இதே வழக்கமாக்கிட்டாங்க. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி ஒரு புகலிடமாவே மாறிடுச்சு. ஏன்னா அது வந்து வேற கண்ட்ரோல். இவங்க எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அப்படின்னா, அது வந்து இந்த கோவா, பாண்டிச்சேரி இதெல்லாம் பிரெஞ்சுக்காரங்க, டச்சுக்காரங்க இப்படி வேறவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு இல்லையா? அதனால அதுக்குள்ள போயிட்டவங்க தான் இவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது அதனால. அங்க வந்து இந்த மாதிரி புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்குன்னு சொல்லி, லண்டன்ல இந்தியா ஹவுஸ் அண்ட் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் இந்த இதுல ட்ரெய்னிங் எடுத்த முக்கியமானவங்கள்ல ஒருத்தவங்க யாருன்னா, எம்பிடி ஆச்சார்யா, வி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன் இவங்கெல்லாம். இப்ப பாண்டிச்சேரி ஓடி போயிட்டாரு பாரதியார். அங்க இருந்து பத்திரிகைகள் எல்லாம் வெளியிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு. அப்படி அவர் வெளியிட்டது தான் இந்தியா, விஜயா, சூரியோதயம் அப்படிங்கிற 3 பத்திரிகைகள். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆஷ் கொலை வழக்கு. ஆஷ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கொன்னு இருப்பாங்க. அது யாரு அப்படின்னா, நீலகண்ட பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் பாரத மாதா சங்கம்ன்ற ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த அமைப்புல வந்து கூட அந்த அமைப்புல ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டவர் தான் வாஞ்சிநாதன். இவர் என்ன பண்ணுவார்னா, பொதுவாவே இந்த அமைப்போட நோக்கமே என்னன்னா, ஆங்கில அதிகாரிகளை கொல்வது. யாரெல்லாம் நம்மள கொடுமைப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் நம்ம இதுல இருக்க முக்கியமான ஆளுகளோட சாவுக்கு காரணமா இருந்தாங்களோ, அந்த மாதிரி ஆங்கில அதிகாரிகள கொல்றது தான் அந்த அமைப்போட வேலையாவே இருந்தது. 1904ல இந்த பாரத மாதா சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, பாரத மாதா சங்கத்த உருவாக்குனது யாருன்னு. நீலகண்ட பிரம்மச்சாரி. அதுல படிச்ச, கத்துக்கிட்ட ஒரு பையன் தான் வாஞ்சிநாதன். ஓகேவா? செங்கோட்டையில இருந்த வாஞ்சிநாதன். இவர் என்ன பண்றாருன்னா, 1911 ஜூன் 17ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரா இருக்காரு. யாரு? இந்த ஆஷ். திருநெல்வேலியில கலெக்டரா இருக்காரு. ராபர்ட் WDE ஆஷ். இவரை வந்து மணியாச்சி அப்படிங்கிற ரயில் நிலையத்துல வச்சு சுட்டு கொன்னுட்டு, அவரும் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருவாரு. அதே கன்னால அவரும் சுட்டுட்டு இறந்து போயிருவாரு. இது ஒரு இன்சிடென்ட். நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட் வராங்க. இந்த ஆல்ரெடி மக்கள் எல்லாமே தன்னாட்சி வேணும், சுதந்திரம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னமும் அவங்களோட இதை வந்து அதிகப்படுத்தினது யாருன்னா அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கம். பிரம்மஞான சபையின் தலைவரா அயர்லாந்து நாட்டை சேர்ந்த அன்னி பெசன்ட் வந்து ஆகுறாங்க. எப்பன்னா 1916ல தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த தன்னாட்சி இயக்கத்தை இதே 16ல ஃபர்ஸ்ட் திலகர் வந்து மும்பையில ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து அவர் கைதானதுக்கு அப்புறம் சென்னையில அன்னி பெசன்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டா கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி. இவங்க 3 பேரும் அன்னி பெசன்ட்டுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட். அவங்களோட அந்த தன்னாட்சி இயக்கத்தை ரன் பண்றதுக்கு கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணவங்க. இந்த பத்திரிகைகள் இருக்கு பாத்தீங்களா, அன்னி பெசன்ட்டோட பத்திரிகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்கிற கேள்வி. நியூ இந்தியா, காமன்வீல் இந்த 2ம் அன்னி பெசன்ட்டோட பத்திரிகைகள். நியூ இந்தியா ஆரம்பிச்சது வந்து 1914. அவங்க 16ல தானே வந்தாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 16ல வரல. அவங்க 1893லயே வந்துருவாங்க. வந்து அதோட ஒரு மெம்பரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து தலைவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தலைவராவாங்க. அப்ப 1914லயே நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையும், 1915ல காமன்வெல்ன்ற பத்திரிகையும் வெளியிடுறாங்க. இவங்க சொன்ன ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் தான் இது.
அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. ஒரு பயங்கர ஏசி கோச்சு ஃபுல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் குடுத்து உங்கள அடிமையா அங்க உட்கார வைக்கிறத விட, நிம்மதியா, ஃப்ரீயா, சுதந்திரமான காத்த சுவாசித்துக்கிட்டு ஒரு மாட்டு வண்டியில போறது, அத விட எவ்வளவோ பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாரு. அதான் சார். நீங்க பிரிட்டிஷ் அது பண்றாங்க, நம்மளுக்கு இது பண்றாங்கன்னு நெனச்சுட்டு, அவங்களுக்கு வருஷம் பூரா அடிமையா இருக்கத விட, எதுவுமே இல்லாத உங்க நாட்டுல நீங்க நிம்மதியா, சுதந்திரமா வாழ்றது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்றாரு. 1910ல பத்திரிகை சட்டப்படி அன்னி பெசன்ட் பிணைத் தொகை கட்ட அறிவுறுத்தப்பட்டது. 1910ல பத்திரிகை சட்டம் வந்துச்சு. அதுல இவங்க நடத்திட்டு இருக்க அந்த பத்திரிகைகளுக்கு ஃபைன் போடுறாங்க. ஒரு சில விஷயங்களுக்காக. உப்பு கையில மொத எடுத்து அதுக்காக ஃபைன் கட்டின முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. அதே இது பத்திரிகை சட்டப்படி பத்திரிகைக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்ட பெண்மணி யாருன்னு கேட்டா அன்னி பெசன்ட். பாருங்க, இது மட்டும் 2 பத்திரிகை, 2 புத்தகம் இவங்க எழுதியிருக்காங்க. 2 பத்திரிகை ஆல்ரெடி பார்த்துட்டோம். எது எது? காமன்வீல், அதுக்கப்புறம் நியூ இந்தியா. நியூ இந்தியா, காமன்வீல் 2ம் பத்திரிகை. 2 புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தா, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிறத 1915ல எழுதுறாங்க. இன்னொரு புக்கு இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன் அப்படிங்கிற ஒரு புக். இந்த 2 புக்கையும் எழுதுறாங்க. ஒரு சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு இந்தியர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத உலகமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக எழுதப்பட்டது. சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரங்களையும் எழுதினார். சுயாட்சி, தன்னாட்சி தான் இவங்களோட குறிக்கோளே. பிரிட்டிஷே வெளியே அடிச்சு வரட்டணும்ன்றதெல்லாம் இவங்க சொல்லல. நீங்க சுயமா உங்க நாட்டை நீங்க ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொன்னது. அந்த தன்னாட்சி குறிக்கோளை சின்ன சின்ன துண்டு பிரசுரங்கள்ல எழுதி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்றதுக்காக அடிக்கடி வெளியிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிராமணர் அல்லாதோர் இயக்கம். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தையும் காங்கிரஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். 1912ல சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. இதோட செயலாளர் யாருன்னா நடேச முதலியார். நடேச முதலியார் 12ல சென்னை திராவிடர் கழகம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. இவரே தான் 1916ல திராவிடர் சங்க தங்கும் விடுதி, அதாவது பிராமணர் அல்லாதோருக்கு தங்கும் விடுதி கட்டினது யாருன்னு அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த காலத்துல பிராமணர்கள்லாம் இது பிரிட்டிஷை எதிர்க்கிறத விட இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, பிராமணர்களோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்க அதிகமா படிச்சவங்களா இருந்தாங்க. அதுவும் இல்லாம பிரிட்டிஷ் அவங்களுக்கு எல்லாம் உயர் பதவிகளை கொடுத்து அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அப்ப பிராமணர்களுக்கு மட்டுமே அதிகமான மதிப்பும் எல்லா சலுகைகளும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே பிராமணர் தனியாவும் பிராமணர் அல்லாதோர்னு தனியாவும் மத்தவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. அப்படி பிராமணர் அல்லாதோருக்கு மட்டும் தனியா தங்கும் விடுதி, ஒரு ஹாஸ்டல் மேன்ஷன் மாதிரி உருவாக்குனவர் யாருன்னு கேட்டா நடேச முதலியார். நெக்ஸ்ட் 1916 நவம்பர் 20ல தியாகராயர், டி.எம். நாயர், சி. நடேசனார் தலைமையில் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். 1916ல நவம்பர் 20ல இவங்க எல்லாரோட தலைமையிலையும் ஒரு கூட்டம் நடக்குது. அதுல பிராமணர் அல்லாதவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் ஒண்ணா சேர்ந்து கூடி, அதுல இருந்துதான் இப்ப சென்னை திராவிடர் கழகம்ன்றத தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பேரை மாத்துறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது, SILF அப்படிங்கிற அமைப்பு, தென்னிந்திய நல உரிமை சங்கம்ன்றது எப்படி உருவாச்சுன்னு தெரியுது இல்லையா உங்களுக்கு. இந்த பிராமணர் அல்லாதோருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திராவிடர் கழகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இந்த பேருக்கு வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, நீதி கட்சி. நீதி கட்சியை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 1920ல நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு காங்கிரஸ் அப்போ ஒத்துழையாமை இயக்கத்துல இருந்ததுனால எலெக்ஷன்ல நிக்கல. நீதி கட்சி நின்று கிட்டத்தட்ட 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல ஜெயிச்சு நீதி கட்சி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு முதல்ல சுப்புராயலு அப்படிங்கிறவர் முதல்வர் ஆகுறார். நீதி கட்சியை சேர்ந்த சுப்புராயலு. 23ல அதே நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அப்படிங்கிறவர் அமைச்சரவைக்கு வரார்.
இதே மாதிரி கிட்டத்தட்ட 37 வரைக்கும் நீதி கட்சி தான் இருந்திருக்கும். அது எல்லாமே நான் சொல்றேன். நெக்ஸ்ட் அடக்குமுறைகள். அடக்குமுறைகள்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் விழிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியர்கள். இவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த சட்டங்கள் தான் நிறைய அடக்குமுறை சட்டங்கள். அதுல முக்கியமானது ஃபர்ஸ்ட் ரவுலட் சட்டம். 1919 சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில ஒரு புரட்சி குற்ற சட்டம். இது ஒரு குற்றச்சட்டம். யார வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி கைது செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் வந்து இந்த ரவுலட் சட்டம். இப்போ பிரிட்டிஷுக்கு வந்து இவங்க தப்பானவங்க, இவங்க புரட்சி பண்றாங்க, இல்ல இவங்க இப்ப சந்தேகத்தின் பேர்ல கைது பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணா கூட அவங்கள எப்படி வேணாலும் விசாரிக்கலாம். அடிச்சு சித்திரவதை பண்ணி கூட. அந்த மாதிரி ஒரு சட்டம் தான் இது. அப்ப என்ன ஆகுது 1919 மார்ச் 18ல மெரினா கடற்கரையில அதே டைம்ல இங்க காந்தி இங்க இருக்காங்க. மெரினா கடற்கரையில காந்தி வந்து இங்க சென்னையில ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. எதை பத்தி? இந்த கருப்பு சட்டத்தை பத்தி. கருப்பு சட்டம்னு எதை சொல்றாங்க? ரவுலட் சட்டத்தை தான் சொல்றாங்க. கடையடைப்பு, வேலை நிறுத்தம்லாம் பண்றாங்க ஏப்ரல் 16ல இந்த சட்டத்தை எதிர்த்து. சென்னை சத்தியாகிரக சபை என்னும் அமைப்பும் புதுசா உருவாக்குறாங்க. சென்னையில காந்தி வந்து பேசிட்டு போகும்போது, இந்த காந்திய ஃபாலோ பண்றவங்க எல்லாம் ஒரு குரூப்பா அன்னைக்கு வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து சென்னை சத்தியாகிரக சபைன்னு ஒரு அமைப்பையும் உருவாக்குறாரு. இது ஒரு பக்கம். இது எதுக்கும் ஒண்ணோட ஒண்ணு கன்டினியூட்டி இருக்காது. ஆனா, ஒவ்வொன்னும் அந்தந்த பீரியட்ல இருந்த விஷயங்கள். கிலாபத் இயக்கம். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம், அதுவும் மெயினா அதுக்கு காரணமானவர் யாரு? ஜெனரல் டயர். ஆனா, அவ்வளவு பேர கொன்னு குவிச்சவர, குற்றங்கள்லேருந்து ஈஸியா வந்து விடுவிச்சுருவாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதுவும் இல்லாம அவருக்கு பரிசும், வெகுமதி வேற குடுப்பாங்க. ஆல்ரெடி 1800 புரட்சி 806 வேலூர் புரட்சி, 1857 புரட்சி எல்லாத்துலயுமே அத அடக்குனவங்களுக்கு அவார்டும், சிலையும் தான் வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ். அதே தான் இங்கேயும் பண்றாங்க. இவ்ளோ பேர கொன்னு குவிச்சவங்கள பாராட்டி பரிசும் குடுத்தா, அப்ப என்ன அர்த்தம்? அடுத்து வர்றவனும் அத தான பண்ணுவான். அத பண்றாங்க. அடுத்து 1ஆம் உலகப் போருக்கு பின்னாடி துருக்கியில இருந்த கலீபாவ அசிங்கப்படுத்துறாங்க. அவர வந்து பதவிய வந்து மீட்டு, அவருக்கு வந்து ஒரு கௌரவமா ஆக்குறதுக்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன லெசன்ல. 1920 ஏப்ரல் 17ல கிலாபத் நாள் அப்படின்னு கொண்டாடுனாங்க. அதுல தலைமை தாங்குனது மௌலானா சவுக்கத் அலி. கிலாபத் இயக்கத்த ஆரம்பிச்சதே அலி சகோதரர்கள் தான். நம்ம படிச்சிருக்கோம். இது சம்மந்தமா ஈரோட்லயும் ஒரு மாநாடு நடந்துச்சு. மெயினா வந்து இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. கிலாபத் எழுச்சியின் முக்கிய மையமா இருந்த ஊர் எதுன்னு கேட்டா வாணியம்பாடி. வாணியம்பாடியில தான் அதிகமா இவங்க மீட்டிங் போடுறது, ஒண்ணு சேர்றது, கூட்டம் நடத்துறது எல்லாமே. அதுவும் எது மெயினா? கிலாபத் இயக்கத்துக்கு. நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தோட தலைமை வந்து யார் இருந்தாங்கன்னா, ராஜாஜியும், பெரியாரும் இருந்தாங்க. ராஜாஜியோட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தாரு. யாருன்னா முஸ்லீம் அவரு. யாகூப் ஹசன். அவரு தான் வந்து முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளைய வந்து ஆரம்பிச்சவரு. சென்னை பிரான்ச். முஸ்லீம் லீக்கோட சென்னை பிரான்ச் ஆரம்பிச்சவர் யாகூப் ஹசன். அவரு வந்து ராஜாஜிக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்ப என்ன ஆயிருதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அப்ப வந்து ஹிந்து, முஸ்லீம் வந்து எல்லா விஷயங்களையும் ஒண்ணா சேர்ந்தே ஒர்க் பண்ணாங்க. ஒத்துழைப்பு அதாவது இந்து, முஸ்லீம் ஒற்றுமை வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த பீரியட்ல. நெக்ஸ்ட் வரிகுடா இயக்கம். தஞ்சாவூர்ல முக்கியமா வந்து நடைபெற்றது வந்து இந்த வரிகுடா இயக்கம். அது மெயினா நடந்தது தஞ்சாவூர்ல தான். முக்கிய அம்சம் வந்து இதுல என்னன்னா, கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்துனது. அப்பதான் பெரியார் கூட அவரோட இதுல இருக்கிற 1000 தென்னை மரங்கள வந்து கல்லு இறக்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டி போட்டிருப்பாரு. முக்கிய அம்சம் வந்து இது. 1921ல சட்ட மறுப்பு இயக்கம் கொண்டு வராங்க. வருஷங்கள் எல்லாமே கண்டிப்பா, கண்டிப்பா முக்கியம் தான். 1916னா என்ன? 15னா என்ன? 14னா என்ன? 20னா என்ன? 21ல என்ன? 22ல என்ன நடந்துச்சுன்னு வரிசையா நீங்க தெரிஞ்சு தான் ஆகணும். அது வந்து ஸ்டார்ட்டிங்ல கன்ஃப்யூஸ் ஆகும், குழப்பும். நீங்க திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு நல்லா அழகா ஒரு கதை மாதிரி மைண்ட்ல நின்றும். நானும் ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியில அந்த இதுல இருக்கிற எல்லா இதையும் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு நான் குடுத்துருவேன். எல்லா வருஷங்கள்லயும். ஒவ்வொரு வருஷத்துலயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. 1922ல ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. அதே 22ல சௌரி சௌரா நிகழ்ச்சி நடந்துச்சு. 22 காவலர்கள கொன்னாங்க. ஏற்கனவே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன்.
ஒத்துழையாமை இயக்கம் இந்த சௌரி சௌரா நிகழ்ச்சி நடந்த உடனே காந்திய அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அவர் ஒத்துழையாமை இயக்கத்த நிறுத்திட்டு போயிருவாரு. எதுவுமே ஒண்ணும் வேணாம். அவங்கள நம்பி எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு கேன்சல்ன்ட்டு போயிருவாரு. இதுல கோவமாயிருவாங்க. யாரு? காங்கிரஸ்ல இருந்தவங்க. அப்ப 2ஆ உடையும் காங்கிரஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். சுயராஜ்ய கட்சி, நீதி கட்சி இடையில போட்டி வரும். சுயராஜ்ய கட்சி யார் ஆரம்பிப்பாங்க? காங்கிரஸ் 2ஆ பிரியுது. மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர். மாற்றத்தை விரும்பாதோர் என்ன சொல்றாங்க? சட்டமன்றத்தெல்லாம் புறக்கணிக்கணும். காந்தி சொன்ன மாதிரி அ நம்ம எந்த இதுலயும் ஒத்துழைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னது யாருன்னா, ராஜாஜி, காந்தி இவங்கெல்லாம் அந்த டீமு. மாற்றத்தை விரும்புவோர்ன்ற டீம்ல யார் இருந்தாங்கன்னா, தேர்தல்ல போட்டியிட்டு நம்மளும் சட்டமன்றத்துல போயி நம்மளோட கோரிக்கைகள வைக்கணும்னு சொன்னாங்க. யாரு? மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் இவங்கெல்லாம். சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுல இருந்து தான் இவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே மோதிலால் நேரும், சி.ஆர். தாஸும் சுயராஜ்ய கட்சிய தனியா ஆரம்பிப்பாங்க. அ அடுத்து 23ல ஆரம்பிப்பாங்க. 25லயே சி.ஆர். தாஸ் இறந்து போன பிறகு 26ல நேரு திரும்ப வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்துக்குவாரு. இந்த சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையா வந்து சீனிவாசனாரும், சத்தியமூர்த்தியும் இருந்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, சுப்புராயன் அமைச்சரவை. 1920ல நீதி கட்சி வந்துச்சு. 23லயும் பனகல் அரசர் அப்படிங்கிறவர் தான் நீதி கட்சிய சேர்ந்து வந்தாரு. 26 அடுத்து. அப்பயெல்லாம் 3 வருஷம், 4 வருஷம்னு மாறி மாறி எலக்ஷன் நடக்கும். கரெக்ட்டான டைம் இன்டர்வல்லாம் இருக்காது. பாருங்க 26ல சென்னை மாகாண தேர்தல். இதுல சுயராஜ்ய கட்சி பெரும்பான்மை பெற்று ஜெயிச்சிருது. ஏன்னா, அப்பதான் கரெக்ட்டா 25ல சி.ஆர். தாஸ் இறக்குறாரு. 26ல அ மோதிலால் நேரு வந்து நம்ம சுயராஜ்ய கட்சியவே அப்படியே ரன் பண்ணுவோமா, நம்மளே தலைவரா இருந்து, இல்ல காங்கிரஸ் கூட போய் இணைஞ்சிருவோமா, சி.ஆர். தாஸ் வேற இறந்து போயிட்டாரு. என்ன பண்ணன்ற கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போதே எலக்ஷன் வந்துருது. எலக்ஷன்லயும் ஜெயிச்சிடுறாங்க சுயராஜ்ய கட்சி. ஜெயிச்சா என்ன ஆகுது அப்டின்னா, இவரு காங்கிரஸ்ல போய் சேர்ந்துருவாரு. காங்கிரஸ்ல சேர்ற முடிவுக்கு வந்துருவாரு. அப்ப காங்கிரஸ் வந்து பதவி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது தாங்கன. அப்ப அதானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணுவாருன்னா, சரின்னு சொல்லிட்டு அவங்க சார்பா சுயேச்சையா நின்னு ஜெயிச்ச ஒருத்தர, ஒரு சுயேச்சை வேட்பாளர் சுப்புராயன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து சிஎம் போஸ்டிங் குடுத்துட்டு, மோதிலால் நேரு வந்து இவங்க கூட போய் சேர்ந்துருவாரு காங்கிரஸோட. பாருங்க, நீதி கட்சி 1920ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சிஎம்மா இருந்தவரும் இதே பேர் தான். அவரு சுப்புராயலு. டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சுப்புராயலு. மோதிலால் நேரு வந்து எனக்கு பதிலா நீ சிஎம்மா இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு சுயேச்சை வேட்பாளர நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது வந்து சுப்புராயன். இந்த டிஃபரன்ஸ் இந்த 26ல மட்டும் தான் வேற இந்த சுப்புராயன் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் 30ல எலக்ஷன் வருது. சுயராஜ்ய கட்சி வந்து ஆல்ரெடி இவங்க கூட இணைஞ்சிருச்சு இல்லையா காங்கிரஸோட. அதனால இந்த தடவ நிக்கல. மறுபடியும் நீதி கட்சியே ஜெயிக்குது. 37 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சியில இருந்துச்சு. ஏன் 37 வரைக்கும்? 37ல நடந்த எலக்ஷன்ல காங்கிரஸ் நின்னு காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்பயுமே நீதி கட்சி வர முடியல. நெக்ஸ்ட் சைமன் குழு புறக்கணிப்பு. 1919ஆம் ஆண்டு சட்டத்தோட செயல்பாடுகள வந்து பரிசீலிக்க, இந்த ரவுலட் சட்டம் வந்துச்சு இல்லையா? அது பெரிய பிரச்சனைய கிரியேட் பண்ணுச்சு. ஜாலியன்வாலாபாக் படுகொலைலாம் நடந்துச்சு இல்லையா? இத பத்தி விசாரிக்க அனுப்பப்பட்ட ஒரு குழு தான் சைமன் குழு. 27ல இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் சர் ஜான் சைமன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குழுவ அமைக்கிறாங்க. அதாவது இந்தியர்கள கொடுமைப்படுத்தி கொன்னதுக்கு அத பத்தி விசாரிக்க ஒரு கமிட்டி. ஆனா, அதுல இருந்த 7 பேர்ல ஒருத்தர் கூட இந்தியன் கிடையாது. அப்படி எப்படி சரியான நியாயம் கிடைக்கும்? நீயே ஆல்ரெடி ஜாலியன் வாலாபாக்க நடத்தின அந்த டயர வந்து அவார்டு குடுத்து பாராட்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் நீயே வந்து ஒரு டீம போடுவியாம். நீயே வந்து இது பண்ணுவியாம். இவங்களேவும் சொல்லுவாங்கல்ல படத்துல, இவங்களே வந்து வப்பாங்களாம் வெடிய. இது அவங்களே வந்து எடுப்பாங்களாம் அப்படின்ற மாரி, இது வந்து சும்மா கண் துடைப்பு மாரி இருந்ததுனால மக்கள் வந்து ஒத்துக்கல. காங்கிரஸ் வந்து சைமன் குழுவை புறக்கணித்தது. சென்னையில சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு நடந்துச்சு. இந்தியா முழுக்கவே நடந்துச்சு. சைமன் கோ பேக் ஆக்ட். ஆனா, அ சென்னையில யாரோட தலைமையில நடந்துச்சுன்னா, சத்தியமூர்த்தி அவரோட தலைமையில நடந்துச்சு. 1929ல பிப்ரவரி 18ஆம் தேதி சைமன் குழு கருப்பு கொடி காட்டி எதிர்க்கப்பட்டது. அந்த டீமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் கருப்பு கொடிய காட்டி எதிர்த்தாங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் கன்டென்ட் குடுத்திருப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம். நீல் சிலை அகற்றும் போராட்டம்ன்றது ரொம்ப முக்கியம்.
அதாவது 1927ல தான் இந்த போராட்டம் நடந்திருக்கும். இவர் என்னன்னா, அந்த 1857 புரட்சி நடந்துச்சு இல்லையா? அப்ப இந்தியர்கள பூரா கொடூரமா கொன்னு குவிச்சவரே இந்த நீல் தான். கர்னல் நீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நம்ம இந்தியாவுல இந்தியர்கள கொன்ன ஒருத்தர சென்னையில மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய சிலை வச்சுருவாங்க. ஏன்னா, அத பார்க்கும்போதெல்லாம் உங்கள கொன்னது வரணும்டா அப்படின்ற மாதிரி. அதனால என்ன பண்றாங்கன்னா, பாருங்க ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்த சென்னை மாகாணத்துல துப்பாக்கி படை ஏந்திய காலாட்படை பிரிவை சேர்ந்தவர் தான் இவரு. கான்பூர் படுகொலை. கான்பூர்ல வந்து நடந்துச்சு இல்லையா? பகதூர் ஷா இருந்தாரு இல்லையா? 1857 புரட்சி அப்ப இந்தியர்கள கொடூரமா பழிவாங்குனவர் தான் இந்த நீல். இவர இந்தியர் ஒருவரால் கொல்லப்பட்டார். இப்ப இவர என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நீல சுட்டு கொன்றதும் ஒரு இந்தியன் தான். இருந்தாலும் நீங்க கொன்னீங்கல்லடா, உங்கள வந்து பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு சென்னை மவுண்ட் ரோட்ல இவருக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சிலை வைக்குது. உடனே அத எதிர்த்து விடாம போராடுறாங்க. அந்த சிலைய நீக்கணும், நீக்கணும்னு. 1937ல காங்கிரஸ் பதவிக்கு வந்துச்சு இல்லையா? வந்த உடனே முதல் சிஎம்மா இருந்தவர் ராஜாஜி தான். ஃபர்ஸ்ட்டு. அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு அவரோட பீரியட்லயே சிலை அகற்றப்பட்டு சென்னை மியூசியத்தில் வைக்கப்பட்டது. சென்னையில இருக்க மியூசியத்துல இப்பயும் கர்னல் நீலோட சிலை இருக்கு. அதான் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட் ரோட்ல இருந்த சிலை. நீங்க சென்னையில இருக்கீங்க, இல்ல சென்னைக்கு போறீங்கன்னா, மறக்காம அந்த மியூசியத்துல போய் பாருங்க. நெறைய விஷயங்கள் அங்க இருக்கு. முதல்ல ஏத்துன அந்த கொடிகள், முதல்ல நெஞ்ச கொடி, அ இந்த மாரி நெறைய விஷயங்கள் அங்க வந்து வச்சிருக்காங்க. பாருங்க எது எதெல்லாம் பார்க்க முடியுமோ. அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். காந்தி உப்பு சத்தியாகிரகத்த 1930ல ஆரம்பிச்சாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் இதெல்லாம். அதவே அம் சென்னையில, தமிழ்நாட்டுல வந்து செஞ்சது யாருன்னா, ராஜாஜி. இந்த உப்பு சத்தியாகிரகத்த பண்ணவரு. திருச்சியிலருந்து வேதாரண்யத்துக்கு நடந்தே போனாரு. கிட்டத்தட்ட அம் 1000 பேர் இதுல கலந்துக்க வந்தாங்க. அதுல ஒரு 100 பேர மட்டும் தான் செலக்ட் பண்ணி இவரு ஊர்வலத்துக்கு கூட கூட்டு போனாரு. அதாவது ரேலிக்கு. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் வருவாங்க. அதுல குழந்தைகளோ, பெண்களோ, வயசானவங்களையெல்லாம் அவ்வளோ தூரம் நடக்க வைக்க முடியாது இல்லையா? அதனால 100 பேர கூட கூப்பிட்டுட்டு இத நடத்துனாங்க. 1930 ஏப்ரல் 13ல ஆரம்பிச்சு ஏப்ரல் 28ல பாருங்க கரெக்ட்டா 15 நாள் வந்து இது நடந்திருக்கு. 15 நாள் நடந்துட்டு போயிருந்திருக்காங்க. இப்ப வந்து அம் மோடியும், ராகுல் காந்தி எல்லாம் தமிழ்நாடு, இந்தியா முழுக்க சுத்தி வராங்க இல்லையா நடந்தேவும். அது மாரி இந்த மாரி சின்ன விஷயங்கள், சின்ன போராட்டங்கள்ல இருந்து தான் அதெல்லாம் உருவானது. பாருங்க 15 நாள் நடைப்பயணம். காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் எப்ப ஆரம்பிச்சுச்சு, எப்ப முடிஞ்சுச்சுன்றது இதுக்கு முந்தின லெசன்ல சொன்னேன். இது தமிழ்நாட்டுல நடந்ததுனால இது. பாருங்க அந்த டைம்ல எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் "கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் வருகுவீர்ன்னு" எழுதியிருப்பாரு. அதாவது கத்தியே இல்ல. ஆனா ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்க போகுது. கத்தி கிடையாது, ரத்தம் கிடையாது. நீங்க யாரும் பயப்பட தேவை கிடையாது. ஆனா, பிரிட்டிஷவே அலற வைக்கிற மாரி ஒரு போராட்டம் நடக்கப்போது. ச உன் சத்தியத்து மேல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ வந்து சேருங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது எல்லாருக்கும் உணர்ச்சி வருமா? இல்லையா? அத எழுதினவர் யாருன்னா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ராஜாஜிக்கு என்ன ஆத்திரம் அப்படின்னா, காந்தியோட சம்மந்தி தான் ராஜாஜி. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். காந்தியோட கடைசி பையனையும், ராஜாஜியோட பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. இப்ப இவர் ரொம்ப குளோஸ் காந்திக்கு. அடுத்தது இவங்களும் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போறாங்க. 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். ராஜாஜி கைது பண்ணப்பட்டார். இதுல பங்கேத்துக்கிட்டவங்க யார் யாருன்னா, டி.எஸ்.எஸ். ராஜன், ருக்மணி லட்சுமிபதி. நான் சொன்னேன் இல்லையா? உப்பு அள்ளினதுக்காக முதல்ல தண்டனை ஃபைன் கட்டின பெண்மணி இவங்க தான். சர்தார் வேதரத்னம், சி. சாமிநாதர், கே. சந்தானம். இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணணுமான்னா, மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கொஸ்டின்ல கேட்டா, எலிமினேஷன் மெத்தட்லயாவது அட்டெண்ட் பண்ற மாரி பார்த்துக்கிட்டா போதும். மெயினா நடத்துனது யாருன்னு தெரியணும். இந்த கூட போனவங்க இவ்ளோ பேருன்னு படிக்கிறோம்ல, அதுலலாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் ஏனைய போராட்டங்கள். டி. பிரகாசம் மற்றும் இப்ப இதெல்லாம் பெரிய பெரிய போராட்டம். இது இல்லாம சின்ன சின்னதா நம்ம கேள்விப்படாத போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அங்கங்க. அதெல்லாம் என்ன அப்டின்னா, டி. பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிறவங்க தலைமையில சென்னை பக்கத்துல உதயவனம்ன்ற ஒரு இடம். அங்க ஒரு முகாம் மாரி, கேம்ப் மாரி போட்டு போராட்டம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையுமே பிரிட்டிஷ் வந்து கைது பண்ணிட்டாங்க. கடையடைப்பு போராட்டம் எல்லாமே பண்ணாங்க. 1930 ஏப்ரல் 27ல திருவல்லிக்கேணியில
ஒரு மோதல் நடந்துச்சு. யார் கூட? போலீஸ் கூட. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்துச்சு. 3 பேரு அதுல இறந்தும் போயிருக்காங்க. இதுவும் ஒரு சின்ன போராட்டம் தான். ராமேஸ்வரத்துல இதே மாதிரி போராட்டம் பண்ண சில சத்தியாகிரக தொண்டர்கள கைது பண்ணாங்க. மாகாணம் முழுவதும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். எல்லா மாகாணமும். மாகாணம் முழுவதும்னா சென்னை மாகாணம் முழுக்க. நம்ம படிக்கிறது சென்னைய பத்தி மட்டும் தானே. அதாவது தமிழ்நாடு தானே இந்த லெசன் படிக்கிறோம். மாகாணம் முழுக்க இருக்கிற நூற்பாலைகள். எல்லா நூற்பாலையில இருக்கிற தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் பண்றாங்க. இந்த பாருங்க உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் நான் முன்னாடியே சொன்னேன். 1932ல ஜனவரி 26ல ஆர்யா அப்படிங்கிற பாஷ்யா, ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யா 2மே அவரோட பேர் தான். உண்மையான பேரு பாஷ்யா. ஆனா ஆர்யான்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இவர புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். 32 ஜனவரி 26ல இவர் என்ன பண்றாரு? போயி நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடியை ஏத்திடுறாரு. இதெல்லாம் சின்ன சின்னதா உருவான கிளர்ச்சிகள். இத பத்தி தெளிவா நம்ம டீட்டெயிலா படிக்கணும்னா, இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கும். இப்ப ஆர்யா என்கிற பாஷாவ பத்தின்னு எடுத்தா. அவ்வளவு நமக்கு தேவையில்ல. சிலபஸ்ல அவர்லாம் கவர் ஆகலனால, அவங்களும் இருந்தாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் திருப்பூர் குமரனின் வீர மரணம். 1932 ஜனவரி 11ல திருப்பூர்ல ஒரு கொடியேந்திய ஊர்வலம் நடக்குது. கொடிய புடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க. ஆக்சுவலா திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எதுன்னு ஒரு தடவ கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. அவரு போராட்டம் நடத்தி உயிர விட்டது தான் திருப்பூர்ல. ஆனா உண்மையிலே அவர் பிறந்த ஊர் வேற. அது எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. திருப்பூர்ல ஒரு கொடியேந்திய ஊர்வலம் நடக்குது. அந்த ஊர்வலத்துல இவரோட உண்மையான பேரு ஃபுல் நேம் என்ன அப்படின்னா, ஓ.கே.எஸ்.ஆர். குமாரசாமி. குமாரசாமிய தான் குமரன் குமரன்னு எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. அதான் திருப்பூர் குமரனாவே ஆயிருச்சு. கடைசியில என்னன்னா, அந்த கொடிய வந்து எவ்வளவோ அடிச்சு சாகுற உயிர் போற நிலைமையிலயும் கொடிய வந்து கையிலேருந்து விடாம இருந்ததுனால, கொடிகாத்த குமரன்னு பேர் வந்துருச்சு. மத்தபடி இவருக்கு பெருசா முன்னாடி நடந்தது, இந்த அமைப்புல இருந்தாரு, அப்படியெல்லாம் இவருக்கு எதுவுமே பெருசா வந்து இல்ல. ஹிஸ்டரியில சொல்லப்படல. இவர் பண்ண ஒரே விஷயம், இந்த கொடி போராட்டத்துல கடைசி வரைக்கும் கொடிய வந்து கையில பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. காங்கிரஸ் இப்ப 1937ல ஜெயிக்குதா? நீதி கட்சி படுதோல்வி அடையுது. காங்கிரஸ் வந்து ஜெயிக்குது. ராஜாஜி வந்து முதல்ல காங்கிரஸோட அமைச்சரவைய உருவாக்குறாரு. அமைச்சரவையில தலைவரா முதல்ல சென்னையில உட்கார்றாரு. சேலத்துல மதுவிலக்கு பரிசோதனை முயற்சி மேற்கொண்டார்கள். விற்பனை வரி வருவாய் இழப்பை ஈடு செய்ய. இந்த மதுவிலக்கு பரிசோதனை இந்த ரைடு போவாங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணாங்க. அடுத்தது என்ன ஆகும்னா 37ல இருந்து 39 வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பார் ராஜாஜி. ஆனா ஆங்கில ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காங்கிரஸ வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணாமவே செகண்ட் வேர்ல்டு வார் வந்துரும். எப்ப 39ல செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும். 1939ல இருந்து 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். ஓகேவா? அந்த இதுல 39ல வந்த உடனே என்ன பண்ணிருவாங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியர்கள பூரா அவங்க பிரிட்டனுக்கு சார்பா செகண்ட் வேர்ல்டு வார்ல கலந்துக்க வச்சு, கம்பல் பண்ணி கலந்துக்க வச்சுருவாங்க. அப்ப இந்த காங்கிரஸ்க்கு இருக்கவங்களுக்கு கோவம் வந்துரும். இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான அமைப்பா, ஹெட் மாரி தானே நாங்க இருக்கோம். அப்ப இந்தியர்கள இந்த மாரி நீங்க ஒண்ணு பண்ண போறோம். நாங்க அத வந்து அவங்கள வந்து எங்க போராட்டத்துக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நீங்க எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல. எங்ககிட்ட எதுவுமே கேட்கலன்னா, அப்ப எதுக்கு இப்படி ஒரு அமைப்பு? நாங்க எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து மக்கள்ட்ட இருந்து கேட்டு வந்து உங்கட்ட சொல்றோம்ல. அப்ப நீங்களும் மக்கள்ட்ட டைரக்ட்டா அப்ரோச் பண்ணாம எங்க மூலமா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கோபத்துல, ஆங்கில அரசை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவை 2வது உலகப் போரில் ஈடுபடுத்தியதால், காங்கிரஸ் அரசு ராஜினாமா செஞ்சுருவாங்க. முழு அமைச்சரவையும் பதவி விலகிருவாங்க. எங்களுக்கு வந்து இந்த பதவியே வேண்டாம். அதுவரைக்கும் அவங்கள வந்து நம்பாம தான் இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறமும் சரி எலக்ஷன்ல நிப்போம், ஜெயிச்சோம்னு வந்தும், திரும்பி 2டே வருஷத்துல கோவத்துல எங்களுக்கு பதவி வேணான்ட்டு போயிருவாங்க. இந்த காங்கிரஸ் பதவி விலகுனனால தான் ஜின்னா வந்து மீட்பு நாளா கொண்டாடியிருப்பாரு. இந்தியாவுக்கு வந்து திரும்ப மீண்டுருச்சு. இந்தியாவுக்கு வந்து ஒரு மீட்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இது இன்னும் பெரிய இஷ்யூவ கிரியேட் பண்ணி தான் இந்து, முஸ்லிம்க்கு இடையில வந்து பெரிய கோவத்த கிரியேட் ஆயிரும். 40ல ஜின்னா வந்து தனி நாடு கோரிக்கைய வச்சுருவாரு. எங்களுக்கு நாடவே பிரிச்சு விடுங்க. எங்கனால அவங்க கூட இருக்க முடியாதுன்றது.
நெக்ஸ்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டம். நிறைய காலகட்டங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு, நடந்துகிட்டு தான் இருக்கு. பாருங்க, பள்ளிகளில் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டது. இது ராஜாஜியின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கையானது. ராஜாஜி என்ன பண்ணுவாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50, 52ல திரும்ப பதவிக்கு வருவாரு. அப்பயும் வந்தவரு இந்த மும்மொழி கொள்கைக்கு சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டுருவாரு. ஹிந்தி இப்ப என்ன கத்துக்கிட்டேன்னா அப்படின்னு. இன்னொன்னு குலக்கல்வியும் அ ஓகேன்னு அறிமுகப்படுத்திருவாரு. குலக்கல்வின்னா என்னன்னா, ஒரு பையன் இருக்கான்னா, அவங்க குலவாரியா மொதர்ந்து என்ன தொழில் பண்ணாங்களோ, அந்த தொழில வந்து அவன் கத்துக்கிறது. காலையில ஸ்கூலுக்கு போனா, மதியம் வந்து ஒர்க் ஷாப் மாரி. ஒர்க் ஷாப்னா என்ன? ட்ரெய்னிங். இப்ப அவங்க அப்பா வந்து ஒரு பார்பர்னா, அதே மாதிரி பையனும் அத கத்துக்கிறணும். ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா இருக்கும்போது. இவரு என்ன நெனச்சவர்ன்னா, தொழில வந்து தொழில் கல்வி வாழ்க்கைக்கு முக்கியம். படிப்பு மட்டுமே உதவாது. தொழில கத்துக்கட்டும்னு நெனச்சு பண்ணாரு. ஆனா, ஒரு வகையில அது தவறான விஷயம் இல்லையா? அப்பாவோட இந்த தொழில் பண்ற ஒரு விவசாயியோட பையன் விவசாயம் தான் பண்ணணுமா? அவன் ஒரு டாக்டராவோ, கலெக்டராவோ ஆக முடியாதா? அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சைக்கு உண்டாக்கி, திரும்ப அப்பயும் 2டே வருஷத்துல பதவி 2 தடவ சிஎம் ஆயி, 2 தடவையுமே 2வது வருஷத்திலேயே வந்து பதவி விலகி இருப்பாரு. அடுத்தது பெரியார் வந்து சேலத்துல இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தினாரு. தாளமுத்து, நடராஜன் அப்படிங்கிற 2 பேரு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காகவே அடிபட்டு ஜெயிலுக்கு போய் இறந்தும் போயிருப்பாங்க. தமிழ்லயுமே இத நம்ம படிச்சிருப்போம் சமச்சீர் கல்வி புக்ல. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக உயிர விட்டவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா, தாளமுத்து மற்றும் நடராஜன்ற 2 பேரு. இப்ப திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் தொடர்ந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக நடந்தே வந்து ராலி மாரி போறதா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அத நடத்த விடாம போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அடுத்தது கடைசியா நம்ம பார்க்குறது வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 8ல அறிவிச்சது தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அப்பதான் காந்தி வந்து கோவத்தோட உச்சத்துக்கே போயி, "செய் அல்லது செத்து மடி" அப்படின்னு முழக்கத்த அறிவிச்சுருவாரு. உடனே காந்திய வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அ காமராஜர் வந்து பம்பாயிலேருந்து ஊர் திரும்பிக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா இங்க ஒரு பெரிய காந்தி இந்த மாரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எல்லா தலைவர்களையும் அ "செய் இல்லாட்டி செத்து மடின்ட்டேன் அவ்வளோதானே. ஹையஸ்ட் இதுதான் எங்களோட மேக்ஸிமம் ஹையஸ்ட் போராட்டம்ன்ற மாரி." அப்ப என்ன பண்ணிருவாங்கன்னா, கண்ணுக்கு சிக்குற எல்லா பெரிய தலைவர்களையும் பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. காமராஜர் பம்பாய் போயிட்டு அப்பதான் ஊருக்கு வந்துட்டு இருப்பாரு. வழியிலேயே இவருக்கு நியூஸ் தெரிஞ்சிரும். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா, நம்மளும் அரெஸ்ட் ஆயிட்டோம்னா, கைட் பண்றதுக்கோ, மக்கள வழிநடத்துறதுக்கோ ஆள் இல்லாம போயிரும்னு சொல்லிட்டு, அரக்கோணத்துல இறங்கி, அங்கருந்து தலைமறைவாயிருவாரு. மறைஞ்சிருந்தே இந்த போராட்டத்துக்கு மக்கள வந்து திரட்டிக்கிட்டே இருப்பாரு. இவங்க பிரிட்டிஷ் கையில சிக்காம. பாருங்க, பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சார டிராம் போக்குவரத்து. இது எல்லா இடங்கள்லயும் தொழிலாளர்கள் வந்து போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. பெருமளவில் ஆண்களும், பெண்களும் ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தனர். ஐஎன்ஏன்னா என்ன? இந்திய தேசிய ராணுவம். இந்தியன் நேஷனல் ஆர்மி. யார் வச்சிருந்தாங்க? சுபாஷ் சந்திர போஸ் வச்சிருந்தாரு இல்லையா? அதோட நேரடியா அங்க போய் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதோட ஸ்லீப்பர் செல்ஸ் மாரி இந்தியாவிலேயே அந்த இயக்கத்துக்காக வேலை செய்வாங்க. சீக்ரெட்டா வந்து கோடு வந்து பரிமாறிக்கிருவாங்க. சீக்ரெட்டா அவங்க சொல்றத வந்து செயல்படுத்துவாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நெறைய ஆண்களும், பெண்களும் போய் சேர ஆரம்பிச்சாங்க. அவ்ளோ இதா இருந்துமே இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்த ஒடுக்கிட்டாங்க. 42ல 47ல தானே சுதந்திரம் கிடைச்சுச்சு. அப்ப 42ல இந்த வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி ஆரம்பிச்சதையும் கூட பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ராயல் இந்திய கடற்படை புரட்சி, இங்கிலாந்து தொழிலாளர் புரட்சி, அப்புறம் இது எல்லாமே நடக்கவும் கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சரி, நாங்க விடுதலை குடுத்துறோம். இப்ப ஒருத்தவங்கள டாமினேட் பண்றாங்கன்னா, அவங்க அவங்களுக்கு கீழ அடங்கி போகுற வரைக்கும் தான் அவங்க அடக்க முடியும். அவங்களே அடங்க முடியாதுன்ட்டா இவங்க மீறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள. அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? மக்கள் எது சொன்னாலும் செய்ய மாட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம், பிரச்சனைன்னா எப்படி அவங்க இருக்க விருப்பப்படுவாங்க? அப்புறம் பிரிட்டிஷே என்ன நினைக்குதுன்னா, இதுக்கு மேல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷன் வந்துருது. அப்போ விடுதலைக்கு வந்து நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வராங்க. ஆனா, இதுல ஒரு கவலையான விஷயம் என்னன்னா, போகும்போது செத்தும் கெடுத்தான் சிவந்தியப்பன்னு சொல்லுவாங்க. செத்த பிறகும் கெட்டது செய்ற மாரி, நாட்ட விட்டு போறேன்னு சொல்லியும், போகும்போது ஒரு கெடுதல பண்ணி விட்டு போயிட்டானுங்க. அது என்னன்னா, இந்தியாவையும், பாகிஸ்தானையும் பிரிச்சு விட்டு போயிட்டாங்க. நீங்களே பார்த்து பிரிச்சுக்கங்கப்பான்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட, கொஞ்ச நாள்ல பேசி சமாதானம் ஆயி ஒண்ணா இருந்திருப்போம். இவன் போகும்போதே பிரிச்சு,
அதுவும் மெயினா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் குடுத்து, அதுக்கு அடுத்த நாள் இந்தியாவுக்கு சுதந்திரம் குடுத்தாங்க. எவ்ளோ ட்ரிக்கா யோசிச்சிருக்கானுங்க பாருங்க. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு இந்தியாவுக்கு. பிரிச்சு விட்டுட்டு போனது இப்ப வரைக்கும் அது இதாவே தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். அதோட ஆன்சர் கீழ நீங்க போட்டுருங்க. "குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா" அப்படிங்கிற பாடலை எழுதினவர் யாரு? இந்த லெசன்ல தான் இருக்காரு அவரும். அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான். ஆனா அந்த பாடலை எழுதினவரு ஒரு ஃபேமஸான ஒருத்தர் தான். இதுல இந்த லெசன்ல இருக்கவர் தான். நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். மேபி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். குரூப்ல அதாவது கீழ கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேப்பா. இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்த ஹோல் லெசன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா பார்ட்டா போடும்போது நெறைய டைம் வேஸ்ட் ஆகுது. 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இனிமேல் நானு முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு மீடியமான லெசனா இருந்தா ஒரே இதுல போட்டுர்றேன். ஏன்னா ஜிகே நெறைய கவர் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கடகடன்னு ஜிகே லெசன்ஸ் பார்த்துரலாம். ஓகே. தேங்க் யூ. திரும்ப அடுத்த லெசன்ல உங்கள மீட் பண்றேன். பாய்.